காலனி என்ற சொல்லை அரசு ஆவணங்களில் இருந்து நீக்க உத்தரவிட்ட முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு விசிக பொதுச் செயலாளர் சிந்தனை செல்வன் நெஞ்சம் நிறைந்த நன்றி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து நியூஸ் 8 தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்தவர் 12 மணி நேரத்தில் கோரிக்கை நிறைவேற்றப்பட்டதாக தெரிவித்தார். காலனி என்கிற சொல் வந்தேரி அல்லது குடியேறி என்கிற பொருளில்தான் அது புரிந்து கொள்ளப்படுகிறது. இந்த மண்ணின் ஆதிக்குடிகளை, பூர்வீக குடிகளை, அவர்கள் குடியிருக்கிற பகுதியை காலனி என்று சொல்லி இழிவுபடுத்துவதை மாண்புமிகு தமிழக முதல்வருடைய கவனத்திற்கு இருமுறை கொண்டு சென்றோம். சட்டப்பேரவை கூட்டத்தொடர் முடிந்து நீங்கள் எல்லோரும் ஊருக்கு போகிறீர்கள், நான் காலனிக்கு போவதா என்கிற கேள்வியை எழுப்பினேன். 12 மணி நேரத்திற்குள்ளாக, 24 மணி நேரம் அல்ல, 12 மணி நேரத்திற்குள்ளாக அந்த கேள்விக்கான ஒரு அருமையான பதிலை தந்து காலனி என்கிற சொல் அனைத்து அரசு ஆவணங்களிலிருந்தும் நீக்கப்படும். அது முறையாக அந்த மக்களுடைய குடியிருப்பை பயன்படுத்துவதற்கு கண்ணியமான வழிமுறைகள் பின்பற்றப்படும் என்று அறிவித்திருக்கிற மாண்புமிகு தமிழக முதல்வருக்கு மனம் நிறைந்த நெஞ்சம் நிறைந்த நன்றியை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் பதிவு செய்கிறேன். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தனது அரசின் நிர்வாக தோல்வியை மறைக்க மத்திய அரசு மீது குற்றம் சாட்டி வருவதாக பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் விமர்சித்துள்ளார். சென்னையில் பாவேந்தர் பாரதிதாசன் சிலைக்கு மரியாதை செலுத்திய பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மத்திய அரசு தமிழ்நாட்டு மக்களை சூறையாடவில்லை என்றும் தெரிவித்தார். திராவிட முன்னேற்ற கழக அமைச்சர்கள் எல்லாரும் மக்கள் வரி பணத்தை சூறையாடி கொண்டிருக்கிறார்கள். முதல்ல அதற்கு பதில் சொல்லட்டும். யாரும் மக்களை மத்தியிலிருந்து யாரும் வந்து சூறையாடல. அதே மாதிரி கும்பமேளாவை தமிழகத்தோடு ஒப்பிட முடியுமா நான் கேட்கிறேன். அங்க உள்ள மக்கள் தொகை என்ன? அங்க ஒரு 50 கோடி மக்கள் ஏறக்குறைய கூடுனாங்க. இங்க இந்த பீச்ல நம்ம பேசிக் கொண்டிருக்கோம். சில ஆயிரம் மக்கள் கூடும்போது கூட அவர்கள் மக்களின் உயிரை உங்களால் பாதுகாக்க முடியவில்லை. கள்ளக்குறிச்சி என்னாச்சு? உங்களால கள்ளக்குறிச்சியை தடுக்க முடிஞ்சுதா? எங்க வேலை உங்களால் தடுக்க முடிஞ்சுதா? அதனால தனது தோல்வியை முற்றிலுமாக மறைப்பதற்காக இன்னைக்கு சொல்லிக் கொள்கிறார். பாம்பை பத்தி பேசுறார், நரிய பத்தி பேசுறார், அணிலை பத்தி பேசலையா? இரவு முழுவதும் கரண்ட் கட்டுங்க எல்லா இடங்களிலும். முதல்ல சொன்னாங்க இந்த வயர்ல அணில் போகுதுன்னாங்க. அப்ப இப்ப அணில் போகுதா? மதுரையில் உள்ள கிண்டர் கார்டன் பள்ளியின் தண்ணீர் தொட்டியில் தவறி விழுந்து 4 வயது பெண் குழந்தை உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கே நகர் குடியிருப்பு பகுதியில் கடந்த 8 ஆண்டுகளாக ஸ்ரீ கிண்டர் கார்டன் என்ற பள்ளி செயல்பட்டு வருகிறது. இந்த பள்ளியில் கடந்த 10 நாட்களாக கோடைக்கால சிறப்பு முகாம் நடைபெற்று வரும் நிலையில் ஏராளமான குழந்தைகள் பங்கேற்றுள்ளனர். இந்த குழந்தைகள் அனைவரும் பள்ளிக்கு பின்புறம் விளையாடிக் கொண்டிருந்த போது ஒத்தக்கடையைச் சேர்ந்த 4 வயது பெண் குழந்தை ஆருத்ரா அங்குள்ள தண்ணீர் தொட்டியில் தவறி விழுந்துள்ளார். இதனையடுத்து அதே பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு குழந்தையை அழைத்துச் சென்ற நிலையில் அங்கு சிகிச்சை பலனின்றி குழந்தை உயிரிழந்தது தெரிய வந்தது. தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த விவகாரத்தில் பள்ளியின் தாளாளர் திவ்யா கைது செய்யப்பட்டுள்ளார். மேலும் சம்பவத்தின் போது பள்ளியில் இருந்த 4 ஆசிரியர்கள் உட்பட 6 பேரிடம் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் குழந்தை இறந்த பின்னரே மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாக அவரது தந்தை தெரிவித்துள்ளார். தண்ணி தொட்டியில் பாப்பா விழுந்திருக்கு. தண்ணி தொட்டியில் விழுந்து ரொம்ப நேரம் கழிச்சு தான் இங்கேயே கொண்டு வந்துருக்காங்க. 19 கிட்ட இங்கே கொண்டு வந்துருக்காங்க. இங்கே ஒரு 1 ஹவரா இறந்து தான் குழந்தைய இங்கே கொண்டு வந்துருக்காங்க. என்ன ஸ்கூல் இது பண்ணாங்க, என்ன நடந்தது என்னங்கிறது வந்துட்டு இனிமே தான் அது என்னங்கிறது தெரியும். நான் இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது குழந்தை வந்து இறந்துருச்சு அப்படிங்கிறது சொல்றாங்க. என் ஒய்ஃபுக்குமே வந்துட்டு குழந்தை இறந்து தான் ஹாஸ்பிட்டலுக்கே கொண்டு வந்துருக்காங்க. இதனிடையே சம்பவம் தொடர்பாக வருவாய் கோட்டாட்சியர் மற்றும் மாவட்ட முதன்மை கல்வி அதிகாரி உள்ளிட்டோர் விசாரணை மேற்கொண்டனர். அதனைத் தொடர்ந்து சம்பந்தப்பட்ட பள்ளிக்கு சீல் வைக்க உத்தரவிட்டனர். அதன் பேரில் பள்ளிக்கு சீல் வைக்கப்பட்டது.